Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற வார்த்தைகளை பேசி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட பாருங்கள், கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வேத வார்த்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அவரின் கால்களை மான்கள் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பலன் என்று சொல்லி ஆபக்கூக் தீர்க்கதரிசி அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். யார் இவர்? இவர் தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் இந்த நாட்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் பேசுகிறார். பாருங்கள், அவருக்கு ஒரு வேதனையாய் காணப்பட்ட சில வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவரே எது வரைக்கும் என்று ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே எது வரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரோ என்று அங்கலாய்ப்போடு ஆண்டவரை அவர் கூப்பிட அந்த புத்தகத்தின் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு எது வரைக்கும்ன்ற கேள்வி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சிறையிருப்பின் நாட்களின் முடிவில் தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்கள், அதுவே 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் நிறைவேறும், முடிவில் அது விளங்குவது. பொய் சொல்ல தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் வருவது தாமதிப்பதில்லை என்று அவர் சொல்லிவிட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் யார் என்பதை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டு அவர் நிச்சயம் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையை பேசுகிறார். அதோடு கூட அந்த 3ஆம் அதிகாரம் 17-18 எதுவுமே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இல்லைனாலும், அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சரச செடியில் பழம் இல்லாமல், அதோட ஒலிவு மரத்தில் பலன் இல்லாமல் போனாலும், வயல்வெளியில் தானியம் இல்லாமல் போனாலும், மாட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் பலனுள்ள கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை உயர்ஸ்தலங்கள் ஏறிக்க. சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சிறையிருப்பு நாட்கள் மாறுகிறது, உங்களுடைய சூழ்நிலையில் கேள்விகள் மாறுகிறது. தரிசனத்தை பிடிச்சிக்கங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கங்க. கர்த்தாவை உயிர்ப்பின்னு சொல்லி கூப்பிடுங்க. சந்தோஷமா எல்லா சமயத்திலும் கர்த்தரை பாடி ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு பலனாக இருக்கிறவரே, எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறவரே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய கேள்விக்கும் ஏன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆபக்கூக் போலவே கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வியில் நீர் பதில் கொடுத்து இன்னும் ஆண்டவரை பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வாக்குத்தத்தம், நீர் கொடுத்திருக்கிற தரிசனம் நிச்சயம் வரும், பொய் சொல்லாது, தாமதிக்காது, காத்திருன்னு சொன்னபடி ஒவ்வொருத்தரையும் தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இவர்கள் பற்றாக்குறையோடு, இல்லாத சூழ்நிலையோடு, வெறுமையாக்கப்பட்டு வனாந்தரமாக்கப்பட்டு சிறையிருப்பில் இருந்தாலும் நிச்சயமாய் நீர் உயிர்ப்பிப்பீர், விடுவிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை துதிக்க, களிகூற, உம்மை மகிமைப்படுத்த, ஆராதிக்க நீர் பலனாக இருக்க ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் செழிப்பில் நடத்தி மேன்மைப்படுத்தும். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமர்ந்து ஜெயமெடுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரே நமக்கு பலனாக இருக்கிறார். எல்லா சிறையிருப்பை மாற்றி விடுவார். தொடர்ந்து ஆராதிப்போம்.